ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஹெல்தியான கருப்பு உளுந்து சாதம் செய்ய போகிறாங்க. அதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம். ரொம்பவுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ரெண்டும். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து பானையில் போட்டு நல்லா வாசம் வரும் வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு ஹீட் ஆகுத அளவுக்கு மட்டும் வறுத்தால் போதும். அவ்வளோதான். உளுந்தை வறுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சுருங்க. அப்புறமா நாம் ரைஸ் எடுக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 3/4 கப்பு ரைஸும் 1/2 கப்பு உளுந்தும் எடுத்துருக்கிறேன். இதுதான் நான் பண்ணியிருக்கிற ரைஸோட மெஷர்மெண்ட்டு. இந்த அளவுக்கு போட்டால் நமக்கு ரைஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நாம் ரெண்டையும் தனித்தனியாகவே வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றா எடுத்துக்கலாம் குக்கரில். அப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தும் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டும் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உளுந்து சேர்க்குறதுனால நிறைய காயப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்புறமா தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் நல்லா நிறையவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசிலுக்கு வச்சு எடுக்கலாம். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா குழஞ்சிரும். ரொம்ப விதையாகவும் எடுக்கக்கூடாது. அப்புறமா சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதில் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அதில் சின்ன வெங்காயம் ஒரு 10-12 எடுத்து அதை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். அப்புறமா அதோட கூடவே ஒரு 2-3 வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதையுமே இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரியுத அளவுக்கு அதை நல்லா வதக்கி கொடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெங்காயம் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. க்யூப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெயில் வதக்கிட்டு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ உப்பு சேர்க்கலாம். இதில் அடுத்ததாக கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டது தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் நம்மளோட தொக்கு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக சாஃப்டாக வெந்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம அதில் சேர்த்துருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, இந்த கத்திரிக்காய் எல்லாமே சாப்பாட்டோடு எடுத்து சாப்பிடும்போது நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்புறமா இதில் இந்த ஸ்டேஜில் மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் தாராளமாகவே தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தொக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட
சாப்பாடும் 4 விசில் வந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் என்ன ஒரு கலர் டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு. இப்போது நம்ம அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமா கூட கொஞ்சமாக இதில் தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில். சான்ஸே இல்லைங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி உளுந்து சாதத்தோட கத்திரிக்காய் தொக்கு அப்புறமா அதோட 2 அப்பளம் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்களும் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வயதானவங்களுக்கும் கூட இந்த சாப்பாடு ரொம்பவுமே ஹெல்த்தியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.